வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ அதிகாரமுள்ள இயேசுவே, நீர் எங்களோடு இடைபடும்படி நாங்கள் செபிக்கிறோம். இந்த மாதம் ஜூன் மாதத்தினுடைய 5வது ஞாயிற்றுக்கிழமை காலையில் வந்திருக்கிறோம். எங்களோடு பேசும், எங்களோடு இடைபடும், எங்களை பலப்படுத்தும், எங்கள் ஆத்துமாவை பலப்படுத்தும், உம்முடைய ராஜ்யத்துக்கு எங்களை ஆயத்தப்படுத்தும், உம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் வருவதற்கு எங்களை தகுதிப்படுத்துவீராக. உம்முடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது. தகப்பனே, இந்த வேளையில் எங்கள் அனைவரையும் பாதுகாக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். அருமையானவர்களே, கர்த்தர் நம்ம எல்லாரையும் எதுக்கு அழைச்சிருக்காருன்னா, அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்துக்கே அழைத்திருக்கிறார். பரிசுத்த வாழ்க்கை நடத்துவதற்காகத்தான் நம்மை அழைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் பாவத்தில் விழுந்த நம்மை கர்த்தர் தம்முடைய இரத்தத்தினாலே கழுவி சுத்தம் பண்ணி இப்பொழுது பரிசுத்தத்துக்கு நேராக உங்களை கொண்டு போகிறார். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான், பழைவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாமே புதிதாயின. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாறுதலை தேவன் கொடுக்கிறார். உங்களை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். வேதத்தில் வாசிக்கும் பொழுது 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கே வேதம் என்ன சொல்லுகிறது? நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தமாக இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. கர்த்தர் தெளிவாக சொல்கிறார், நான் பரிசுத்தர், நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தமாக இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. எங்கேயாவது கர்த்தர் நான் தான் பரிசுத்தர், நீங்கள் எப்படி வேணால் வாழலான்னு சொல்லலை. நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராக இருங்கள். வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது எங்கே பார்த்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகள் பரிசுத்தத்துக்கு நேராகத்தான் தாங்கள் வழி நடத்தி கொண்டே சென்றார்கள். அசுத்தத்திற்கு அல்ல, அசுத்தத்திற்கு அல்ல, பரிசுத்தம் பரிசுத்தம் அடைய 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 நமக்குள்ள ஒரு ஆன்மீக வாழ்க்கையை மலர ஆரம்பிக்கும், உயர ஆரம்பிக்கும். வேதாகமத்தை வாசிக்கும் பொழுது பவுல் தன்னுடைய நிருபத்தை எழுதுகிறத பாருங்க. 1 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை எடுத்து பாருங்க. விசுவாசிகளாய உங்களுக்குள்ளே நாங்கள் எவ்வளவு பரிசுத்தமும் நீதியும் பிழையுண்மையுமாய் நடந்தோம் என்பதற்கு நீங்களும் சாட்சி, தேவனும் சாட்சி. பவுல் பல ஊர்களுக்கு சென்று சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். அநேக பட்டணத்தில் சபைகளை நிறுவினார். ஆனால் அங்கே என்ன சொல்கிறாரு? விசுவாசிகளாகிய உங்களுக்குள்ளே நான் இருந்த பொழுது எவ்வளோ பரிசுத்தமும் பிழையின்மையும், எந்த விதமான தவறு இல்லாதபடி, எந்த தப்பு தண்டனை பண்ணாதபடி நான் எந்த அளவுக்கு நான் இருந்தேன் என்று பாருங்கள். பரிசுத்த பவுலுடைய நிருபத்தெல்லாம் நீங்கள் வாசித்தீங்கன்னா, ஒவ்வொரு பல நிருபங்கள் எழுதிக்கிட்டே இருக்கிறார். ஒவ்வொரு மக்களுக்கும், சபைக்கும், கொரிந்து பட்டணம், கலாத்திய பட்டணம், எல்லாத்துக்கும் அவர் எழுதி கொண்டே இருக்கிறார். அவர் எழுதும் போது என்ன சொல்கிறாரு? கொரிந்து சபையினுடைய பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது, அல்லது இந்த கலாத்திய பட்டணத்தில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது, முதல் நூற்றாண்டிலே அவர்கள் பரிசுத்தத்துக்கு நேராக வாழ்ந்தார்கள், நடந்தார்கள், செய்தார்கள். அவர்கள் பரிசுத்தம் தான் எங்களுடைய கோட்பாடாக இருந்தது. இங்கே வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, பரிசுத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டே இருந்தார்கள். முதல் நூற்றாண்டிலே பரிசுத்தத்துக்கு தான் முதல் இடமாக இருந்தது. காரணம், கர்த்தர் நம்மை அழைத்தது அசுத்தத்திற்கு அல்ல, பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை, என் ஜீவன் எல்லையெங்கிலும் பரிசுத்தம் என எழுதும் என்று பாடினபடி நம்முடைய வாழ்க்கையில் உண்மையும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். எனக்கு அன்பான சகோதரனை, சகோதரியே, வேதாகமத்தில் வாசித்து பார்க்கும்போது எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். யாவரோடும் சமாதானமாக இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கவும் நாடுங்கள், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. தெளிவா சொல்லிட்டார். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் பரலோகத்துக்கு போவது இல்லையே. அந்த பரலோகத்துக்கு போகவே முடியாது. பரிசுத்தம் இல்லாமல், பரிசுத்தம் இல்லாமல். முதல் நூற்றாண்டில் அழைக்கும் பொழுது பரிசுத்தவான்களை அழைத்தார்கள். அழைக்கும் போது பரிசுத்தவான்கள் அவர்கள் எப்படி இருந்தார்கள் என்றால், பாவத்துக்கு விலகி
பரிசுத்தத்துக்கு நேராக போராடி கொண்டிருந்தார்கள், பரிசுத்தத்துக்கு நேராக போய் கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய பேச்சிலே பரிசுத்தம், பார்வையிலே பரிசுத்தம், கையிலே பரிசுத்தம், நடக்கையிலே பரிசுத்தம், வாழ்க்கையில் பரிசுத்தம், எல்லாம் என் ஜீவன் எல்லையெங்கிலும் பரிசுத்தமாய் இருந்தது. ஊழிய பாதையில் நான் ஆரம்ப காலத்தில் நான் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யும் பொழுது முதல்ல ஒரு சாதாரண ஒரு மாணவர்கள் மத்தியில் தான் ஊழியத்தை ஆரம்பித்தேன். அப்போது ஒருத்தர் சொன்னார், தம்பி நீ எந்த ஊழியம் வேணால் பண்ணு, எல்லா ஊழியத்துக்கும் பரிசுத்தம் தேவை கிடையாது. ஞாயிறு பள்ளி நடத்துகிறதோ சபை ஊழியம் நடத்துறதுக்கெல்லாம் பரிசுத்தமே தேவை கிடையாது. எந்த ஊழியம் நடத்துறதுக்கு பரிசுத்தம் கிடையாதுப்பா. ஒன்றே ஒன்று, பிசாசு துரத்துகிற வேலையில் ஊழியத்துக்கு போயிட்டீன்னா பரிசுத்தம் இல்லாமல் அங்கே போய் கால் வச்சிடாத. அவன் மட்டும் இதில் ஏதாவது கண்டுபிடிச்சானோ அவனை போட்டு தள்ளிடுவான், இம்மீடியட்டாக போட்டு தள்ளிடுவான். அதுக்கு பிறகுதான் நான் கண்டுபிடித்தேன், எத்தனையோ பேர் பிசாசு துரத்துகிற பணியில் ஈடுபட்டவர்கள் தங்கள் பரிசுத்தத்தை இழந்ததன் நிமித்தமாக பயங்கரமான பரிதாபமான மரணம் அடைந்திருக்கிறார்கள். பிசாசே அவர்களை தாக்கி கொலை பண்ணியிருக்கிறான். ஏனென்றால் அவன் பரிசுத்தத்துக்கு ஒருத்தருக்கு தான் அவன் நடுங்குவான். எனக்கு அன்பானவர்களே, பரிசுத்தம் என்பது நம்முடைய வாழ்க்கையின் நோக்கமாக இருக்க வேண்டும். நீங்கள் அசுத்தத்திற்கு அல்ல, பரிசுத்தத்திற்கே அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். கடைசி மணி நேரத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம், கடைசி மணி நேரத்தில் இருக்கிறோம். எனக்கு ஒவ்வொரு நாளும் வருகிற செய்திகளை கேட்கும் பொழுது மிகவும் நெருக்குகிறது. கடைசி மணி நேரத்தில் வாழ்கிறோம், கடைசி மணி நேரத்தில் இருக்கிறோம். பரிசுத்தம் அவசியம். வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தத்தில் இழந்த மக்களுடைய நிலைமையை பார்க்கும் பொழுது ரொம்ப கடினமாக இருக்கிறது, கவலைக்கிடமாக இருக்கிறது. பிசாசு ஒரு மனிதனை, கர்த்தருக்குள் வந்தவனை மீண்டும் பாவத்தில் விழ வைப்பான், பரிசுத்தத்துக்கு இருந்து விலகும்படியாக செய்வான். ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, கண்களிலே இச்சை எவ்விதமாக ஆபத்து உண்டாகும், கண்களின் இச்சை, அதை குறித்து கர்த்தர் தெளிவாக எடுத்துரைத்திருக்கிறதை பார்க்கிறோம். அந்த கண்ணின் இச்சையானது அவளோடு உபச்சாரம் செய்தாயிற்று என்று எழுதியிருக்கிறது. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16ஆவது அதிகாரம் 1 வசனத்தை வாசித்தீங்கன்னா, சிம்சோன் என்ற தேவனுடைய மனிதன், அவர் தேவனுடைய ஆவியினால் நிறைந்த மனிதன், மிகப்பெரிய சாதனைகளை செய்தவர், மிகப்பெரிய சாதனைகளை புரிந்தவர். ஆனால் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் கண்களின் இச்சை அந்த சிம்சோனை விழ வைத்தது. பலவான்கள் விழுந்தார்களே. இறுதியில் அவனுடைய நிலைமை என்னன்னு தெரியுமா? நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் தெளிவாக சொல்லுகிறது, கர்த்தர் சிம்சோனை விட்டு விலகினதை அவன் அறியாமல் இருந்தான். சாம்சன் was not aware that God has left him. சிம்சோனை விட்டு கர்த்தர் விலகினதை அவன் அறியாமல் இருந்தான். எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, கடைசி மணி நேரத்தில் வாழ்கிறோம். இன்று பெரும்பாலான மக்களுக்கு கர்த்தர் தங்களை விட்டு விலகினதை அறியாமல் இருக்கிறார்கள். நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். சிம்சோன், கர்த்தர் அவனை விட்டு விலகிட்டார். அந்த பரிதாபம் என்ன தெரியுமா? அந்த அதிகாரத்தை படிச்சுட்டே வந்தீங்கன்னா, கண் பிடுங்கப்பட்டது, பரிதாபமாய் காலமானான். வேதாகமத்தை வாசிக்கும் பொழுது சவுல் இஸ்ரேலுக்கு முதல் ராஜாவாக சாமுவேலாவில் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். ஆனால் சவுல் கர்த்தருக்கு விரோதமாய் செயல்படும் பொழுது அவன் பரிசுத்தத்தை இழந்த உடனே அவனுக்குள் இருந்த பரிசுத்தாவி அவனை விட்டு விலகி வேற ஒரு ஆவி அவனுக்குள் புகுந்து அவனுடைய நிலைமை பரிதாபமாக தற்கொலை செய்து முடித்து விட்டான். பெரும்பாலான மக்கள் தங்கள் பரிசுத்தாவியை இழந்ததை குறித்து அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பரிசுத்தாவியை இழந்து விட்டால் வேற ஒரு ஆவி உள்ள நுழைந்துடும், அடுத்த நிமிஷமே உள்ள வந்துடும். பரிதாபமாக பலர் இறந்திருக்கிறதை அறிவேன். கடைசி மணி நேரத்தில் வாழ்கிறோம். நம்முடைய கண்கள் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். பரிசுத்த வேதாகமத்தில்
நம்முடைய நாவானது சிறிய அவயமாக இருந்தாலும், யாக்கோபு 1ஆம் அதிகாரம், சிறிய அவயமாக இருந்தாலும் நாவடக்கம் நமக்கு அவசியம் தேவை. நாவானது சிறிய அவயமாக இருக்கிறது. இன்றைக்கு துணிகரமான ஒரு காரியத்தை எபேசியர் 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் சொல்லுகிறது. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்படக்கூடாது. கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். தேவன் மௌனமாய் இருக்க மாட்டார். பரியாசம் பண்ண விட்டார். மனுஷன் எதை விதைக்கிறான்னு அதே அறுப்பான். கடைசி மணி நேரத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம். கடைசி மணி நேரத்தில் இருக்கிறோம். அவர் பார்த்து கொண்டே இருப்பார். என்றைக்கு அவருடைய கோபாக்கினை பற்றி எரியும் என்பது தெரியாது. கடைசி மணி நேரத்தில் இருக்கிறோம். இன்று சாதாரண நாட்கள் அல்ல. கர்த்தருடைய கோபாக்கினை பயங்கரமாக இறங்கி கொண்டிருக்கிறது. கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கீர்கள். நம்ம ஒவ்வொரு நாளும், ஆண்டவரே உம்முடைய பரிசுத்தம் எனக்கு தாரும், உம்முடைய பரிசுத்தம் எனக்கு தாரும். நான் உம்முடைய பரிசுத்தத்தில் இருக்க விரும்புகிறேன். உமக்காக வாழ விரும்புகிறேன். உமக்காக நான் ஜீவிக்க விரும்புகிறேன். நம்முடைய வேதாகமத்துக்கு என்ன பேர் தெரியுமா? பரிசுத்த வேதாகமம். பரிசுத்த வேதாகமம். பரிசுத்தத்துக்கு நேராக நாம் ஜீவிப்போம். பரிசுத்தத்துக்காக காத்திருப்போம். கர்த்தர் நம்மை காத்து கொள்வாராக. எல்லார் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போமாக. வானத்தையும் பூமியும் படைத்த சர்வதிகாரமுள்ள இயேசுவே, இந்த அருமையான விளைக்காமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரம். உடைய கிருபையின் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். உடைய நாமத்தை மயப்படுத்தும் உடைய நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய வல்லமையான கரம் எங்கள் மத்தியில் இறங்கி கிரியை செய்யும் உடைய நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் எங்களோடு இடைபடுவீராக. நீர் எங்களோடு இடைபடும் உடைய நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. எங்கள் வாழ்க்கையில், எங்கள் ஜீவியத்தில் பரிசுத்தத்தை கட்டளையிடுவீராக. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லையே. ஒருவனும் பரலோகத்துக்கு வர முடியாது. எனவே எங்களுக்கு பரிசுத்தமா வாழ்க்கையை தாரும். பரிசுத்தத்துக்கு நேராக நாங்கள் நடக்க கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.